ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாட்டி காலத்து ரெசிபியான மோர்களி. தயிரும் அரிசி மாவும் இருந்தால் 5 நிமிஷத்தில் இந்த மோர்களியை செஞ்சிடலாம். வாயில் வச்சா இது அப்படியே வழிக்கிண்டு போகும். சூப்பரான மோர்களி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் தயிர், 2 டம்ளர் தண்ணி விட்டுண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துன்றலாம். கட்டியே இல்லாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டுருவோம். இப்போ அடுப்பில் வார்ப்பட வானலி வச்சுட்டுலாம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நார்மல் கடாய் கூட யூஸ் பண்ண முடியும், பட் இது யூஸ் பண்ணுறதுனால எண்ணெயோட அளவு கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு செலவாகும். அதே சமயம் சட்டுன்னு ரெடி ஆகிடும் மோர்களி. இந்த அடி பிடிச்ச மாதிரி வரும், காந்தல் சொல்லுவாங்க, அது ஈஸியாக எடுக்க முடியும். அதனால தான் நான் வார்ப்பட பானையை யூஸ் பண்ணுறேன். அந்த காலத்து பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா வெண்கல பானையை யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடி, காஞ்ச மிளகா 6லேருந்து 8 காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மோர் மிளகா கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டிங்கன்னா உப்பு அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டுருவோம். அடுப்பு லோலியே இருக்கட்டும். கரைச்சி வச்சதை சேர்த்துட்டுலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு அப்படியே கைவிடாமல் கலரிண்டு வருவோம். பாருங்கள், 3 நிமிஷத்தில் நல்லா சுருளை வந்துடுத்து. கீழே அந்த காந்தலும் ரெடி ஆகிடுத்து, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுத்துன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்தா ஒட்டலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்கள் தேவைப்பட்டால் இதையே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.